அதாவது சிலருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான்டா, பொருளாதாரத்தை அவங்க ஹராமான வழிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த ரூட்லேயே அல்லாஹு தாலா கொண்டு போய் அதை செலவழிக்கிறதுக்கும் இதே ஆசையை யூஸ் பண்ணிடுவான் அல்லாஹு தாலா. இதே ஆசை எப்படி ஹராமான வழியில் சம்பாதிக்கணும்ன்றதுக்குரிய ஆசையை இவர்கள் யூஸ் பண்ணி ஹராத்தை யூஸ் பண்ணாங்களோ, ஹராத்தை சம்பாதிச்சாங்களோ, அதே ஆசையை செலவழிக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துட்ருவான். கொடுத்தோன்னா கண்ணா பின்னாண்டு செலவழித்து இவன்லாம் எப்படி இப்படி ஜீரோவுக்கு ஆகினாண்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம். ஹீரோவாகினாக்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். இவரெல்லாம் எப்படி ஜீரோவாகினார்னு சரி ஆச்சரியப்பட்டோம். நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஏக்கர் நிலத்தையாவது வச்சுக்கலாம் தானே, கொஞ்சம் தங்கத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் தானே நம்ம நினைப்போம். இல்லை, அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த ஆசை இதே ஹராமான உழைப்பு கொடுத்த அதே ஆசை தான். அதனால அந்த ஆசை எந்த பக்கத்தால கொண்டு வந்து அவரை அழிக்கும் என்று தெரியாது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, சந்தைகளில் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர் சந்தையில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா உன்னை திசை திருப்பணும்னு நினைச்சேன்டா, அப்படித்தான் என்ன செய்வான், திசை திருப்பான்னு இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் என்ன